இன்னைக்கு 4-5 அண்ட் நாளைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேலிஸ்தனிக்ஸ் காம்படிஷனுக்கு போறேன். ஆர்வமா இருக்கு. இன்னைக்கு வாக்கிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் சாயங்காலம் நம்ம ஸ்டேட் மாறுறோம்ல, சோ பேக்கிங் பண்ணணும். இதுதான் என்னோட கோஸ்ட் பேக். இது பார்க்க சும்மா நினைச்சுக்காதீங்க, பல ட்ரெக்கிங் பார்த்துட்டு வந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஓட்டலா இருக்கு. இதை ஃபுல்லா விரிச்சு விட்டு வாயை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காண்டாம இருக்கிறதுக்கே டஃப் கொடுக்கும். அந்த அளவு சைஸ் பெருசா இருக்கும். சரி வாங்க பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். திறந்த உடனே ஷூக்குன்னு தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதுல நான் பேர் ஃபுட் ஷூஸ் 800 ரூபாய்க்கு அமேசான்ல வாங்கினா நல்லா இருக்கு. அதை எடுத்து சொருவிக்கிட்டேன். இது வெறும் ட்ரைனிங்க்கு மட்டும் தான். அது கூட நீங்க இன்னும் ஒரு ஸ்னீக்கர்ஸ் கூட உள்ள வைக்கலாம், அவ்வளவு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் உங்க வெதர் என்னன்னு பார்த்தேன். அங்க வெயில் அடிச்சா கூட கொஞ்சம் சில்லுன்னு தான் அடிக்குமா, அதனால இருக்கிற விண்டர் கிளாத்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மழை மாதிரி குமிச்சு வச்சிட்டேன். இது எல்லாத்தையும் மூடிருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். பட் ருக்கோ ஜாவ், இப்பதான் ஃப்ரண்ட் பார்ட்டே முடிச்சிருக்கோம், இன்னும் சைடு இருக்கு. அப்படியே பேக் சைடுல திருப்பி போட்டு நீ ஸ்லீவ், ரிஸ்ட் பேண்ட், ட்ரைபாட், கிரியேட்டின், ப்ரீயர் கோட் ஒரு நாளைக்கு ஒரு டப்பா எதுக்குன்னு சொல்லிட்டு குடி குடி டப்பால போட்டு செட்டிங் பண்ணிருக்கேன். அண்ட் இன்னொரு ஒரு தனி பவுச்ல சப்ளிமெண்ட்ஸ், மூஞ்சிக்கு தேவையான கேரு, மண்டைக்கு தேவையான கேரு, பல்லுக்கு தேவையான கேருன்னு எல்லாத்தையும் உள்ள போட்டு அவ்வளவு பெரிய பவுச்சை உள்ள மடக்கி வைக்கிறதுக்கு தனியா செட்டிங்கா கொண்ட சிப் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள இது பக்கவா போய் அதுக்கு பின்னாடி இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இடுப்புக்கிட்ட ஒரு ஜிப் இருக்கும், அங்க ஈஸியா அக்சஸ் பண்றதுக்கு போன், பர்ஸ், சானிடைசர் இதெல்லாம் வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் மீறி நீங்க பலாப்பழம் கொண்டு வந்தா கூட அதை பக்கவா எங்கேயா செட் பண்ணி வைக்கலாம். அதுதான் நம்ம கோஸ்ட் பேக். அண்ட் போகும்போது வழக்கம் போல எங்க அம்மா இந்த வெப்பனை மறந்து போறியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபூதி டப்பா கொடுத்தாங்க. அதையும் வாங்கி செட் பண்ணி அப்படியே கோச்சு கூட பேச்ச போட்டுட்டு ஏர்போர்ட் வந்து சேர்ந்தாச்சு. இப்பெல்லாம் விமானத்துல ஏறினா டெஸ்டினேஷன் போதா விபத்துக்கு போதான்னு தெரியல, நிறைய பேட் நியூஸ் வருது. பட் இருந்தாலும் நீங்க எனக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் போட்டு அன்போடு அனுப்பிச்சு வைங்க. நான் உங்களை நாளைக்கு அசாம்ல சந்திக்கிறேன்.